மேலே மேலே போங்க வேமா மேலே போங்க. பக்தர்கள் யாரும் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம். கடற்கரையில் உள்ள மக்கள் அனைவரும் கடற்கரை விட்டு வெளியேறுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல கடல் சீற்றத்தோட காணப்பட்டுச்சு. சுமார் 50 அடி வரைக்கும் கடல் நீர் வெளியே வந்ததுனால பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை முக்கிய அறிவிப்பு: பக்தர்கள் யாரும் கடற்கரையில் இருக்காதா, கடல் அலை அதிகமாக இருப்பதால் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்கள்ல கடல் சீற்றத்தோட காணப்படுதுங்க. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இதனால தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள்ள போயிட்டு மீன் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட மீன்வளத்துறை எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. கூடவே திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க. ஸோ கோவிலுக்கு வர பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கடல்ல புனித நீராடி அதுக்கப்புறமா சாமி தரிசனம் பண்றது வழக்கம். இப்போ ஸ்கூல் வேற லீவ் விட்டாச்சு அண்ட் சம்மர் வெக்கேஷன் வேற, அதனால நிறைய பக்தர்கள் குவிஞ்சிட்டு இருக்காங்க. கடல் பாத்தீங்கன்னா சீற்றத்தோட காணப்படுது. கடல் நீர் சுமார் 50 அடி வெளியே வந்திருக்கு. இதனால பக்தர்கள் கடல்ல புனித நீராட தற்காலிகமா தடை விதிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை, கடல் பாதுகாப்பு குழுவினர் பக்தர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கையும் கொடுத்துட்டு இருக்காங்க. கடற்கரை பகுதியில இருந்து பக்தர்களை வெளியேறும்படியும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சம்மர் வெக்கேஷன், குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டுட்டாங்க. சரி ஓகே, கோவில் பக்கம் வரலாம் அப்படின்னு பார்த்தா இங்க புனித நீராடலாம் அப்படின்னு நினைச்சா தடை விதிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல பக்தர்களுக்கு இது ஏமாற்றமா தாங்க இருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.